அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இரவு தொழுகை. இரவு தொழுகை ரமலான் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு தொழுகையாகும். இதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால், இந்த இரவு தொழுகை ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களில் கூட நாம் இதை தொடர்ந்து செய்வோம். இரவு தொழுகை என்பது நமக்கு முன் சென்ற எல்லா நபிமார்களுடைய, எல்லா நல்லவர்களுடைய வழிமுறையாகும். எல்லோரும் தூங்கியதுடன் நான் என்னுடைய ரப்பிடத்தில் பேச போகின்றேன் என்ற ஆர்வத்தோடு நாம் தொழுகின்ற தொழுகைதான் இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகையின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். வகுர்பத்தன் இலல்லாஹி தஆலா, இது அல்லாவின் பக்கம் உங்களை நெருங்க வைக்கக்கூடிய ஒரு தொழுகையாகும். அல்லாவின் பக்கம் நாம் நெருங்கினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் மற்றும் இறையச்சம் அதிகமாக கிடைக்கும். அடுத்து வமின் ஹாதுன் அனின் இஸ்மி, பாவங்களில் இருந்து தடுக்கக்கூடிய ஒரு தொழுகையாக நமக்கு இரவு தொழுகை இருக்கின்றது. வ தஃபிருல் சைஆத், பாவங்களை போக்கக்கூடியதாகவும் இரவு தொழுகை மாறுகின்றது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், மஹ்ரதுல் லிதாயி அனில் ஜஸத், உடம்புக்கு எப்படி மருந்தாக இருக்கின்றதோ அது போன்று தான் உள்ளத்திற்காக மருந்து இரவு தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது போன்ற அதிக நன்மைகளை நிறைந்த இந்த இரவு தொழுகையை இந்த ரமலான் மாதம் முழுவதுமே தொழுவோம். இன்ஷா அல்லாஹ் நன்மைகளை பெறுவோம்.